செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி மார்ச் 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் காலை 9:55 வரை சௌர்தசி திதி, அதன் பிறகு பௌர்ணமி திதி. இன்றைய தினம் இரவு முழுவதுமாக, மாலை முதல் இரவு முழுவதுமாக பௌர்ணமி திதி பரவி இருப்பதனால் இன்றைய தினம் பௌர்ணமி பூஜை செய்வதற்கு, சத்யநாராயண பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் காலை 7:33 வரை பூரம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம். இன்றைய நாமயுகம் கண்டம் நாமயுகம், வனிசை கணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பூரமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தி யோகம், உத்தரமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம் ஆக வேண்டிய தினம் நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தி யோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் ருத்ர சாவண்ய மண்வாதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் மண்வாதி புண்ணிய தினங்கள். இன்றைய தினத்தில் சில ஹோமங்கள், சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி பூஜையாக சத்யநாராயண பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். வழக்கம் போல் இன்றைய தினத்தில் சரியாக இரவு மாலை 6 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்து இருக்கின்ற வசந்த மண்டபத்திலே சத்யநாராயண பூஜை மகா சங்கல்பத்துடன் நடக்கும். அந்த சத்யநாராயண பூஜையில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். சத்யநாராயண பூஜையிலே நீங்கள் கலந்து கொள்ளும் போது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தாலும், தொழில்துறையிலே பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த பிரச்சனைகள் தீர்வதற்காக உங்களுடைய ஜாதகங்களை வைத்து பூஜை செய்து கொள்ளலாம். அதுவும் இலவசமாக நடத்தப்படுகிறது. இன்று தினம் ஹோலி பண்டிகை. இன்னும் ஹோலி பண்டிகையாக இருப்பதனால் இன்றைய தினம் வடநாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஹோலி பண்டிகை. இந்த ஹோலி பண்டிகை எதற்காக கொண்டாடுகிறார்கள் என்றால், நரசிம்ம அவதாரத்தின் பொருட்டு இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நரசிம்ம அவதார காலத்திலே, அதாவது பிரகலாதனுக்கு ஹிரண்யன் எவ்வளவோ துன்பங்களை கொடுத்து கொள்வதற்காக முயற்சி செய்தான். இருப்பினும் கொள்ள முடியவில்லை. கடைசியாக தன்னுடைய தங்கை சிம்மிகாவிடம் நேரில் வந்து, இந்த குழந்தையை உன்னால் முடிந்தால் கொன்றுவிடு என்று கூறுகிறான். சிம்மிகா, அதாவது ஹிரண்யனுடைய தங்கையின் பெயர் சிம்மிகா, அதாவது பிரகலாதனுடைய அத்தையின் பெயர் சிம்மிகா. அந்த சிம்மிகாவுக்கு ஒரு வரம் இருக்கிறது. அந்த வரம் என்னவென்றால், நெருப்பு தன்னை சுடாது. அதாவது பிரம்மனிடத்திலே இந்த வரத்தை பெறுகிறாள். அதாவது நெருப்பு என்னை எக்காரணத்தை கொண்டும் சுடக்கூடாது என்று வரத்தை பெறுகிறாள். அதன் பிறகு பிரம்மா அந்த வரத்தை தந்துவிட்டு, இந்த வரத்தை நல்ல காரியங்களுக்கு, புண்ணிய காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும், தீய காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்துகிறார். இருந்தாலும் இந்த சிம்மிகா அதையெல்லாம் மறந்துவிட்டு, இந்த குழந்தையை கொள்வதற்காக, பிரகலாதனை கொள்வதற்காக ஒரு பெரிய நெருப்பை மூட்டி, இவளுக்கு தான் நெருப்பு சுடாதே, அதில் குழந்தையை மடியில் உட்கார வைத்து கொள்ள வேண்டும், அதன் பிறகு குழந்தை இருந்துவிடும், அதன் பிறகு நெருப்பிலிருந்து வெளியே வந்து விடலாம் என்று நினைக்கிறாள். அதன் பிறகு பெரிய நெருப்பு மூட்டி வைக்கிறார்கள். பிரகலாதனை கையில் பிடித்து கொண்டு அந்த நெருப்பில் மடியில் அமர வச்சுகிறாள். அமர செய்யும் போது, இது தீய காரியத்திற்கு இந்த நெருப்பை பயன்படுத்தினால், இந்த வரத்தை பயன்படுத்தியதால் சிம்மிகா அங்கே எரிந்து விடுகிறாள். ஆனால் பிரகலாதன் வெளியே வந்து விடுகிறார். ஆக சிம்மிகா இறந்த தினமாக, நெருப்பில் இறந்த தினமாக இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினத்தில் நரசிம்ம பெருமாளுக்கு பூஜைகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். நரசிம்ம பெருமாள் அவதாரம் செய்தது இந்த சௌர்தசி திதியிலே. இந்த சௌர்தசி திதி காலை 9:55 வரை இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் நரசிம்ம பெருமாளை வணங்குவதற்கு ஏற்ற தினமாக அமைகிறது. இன்றைய தினம் நரசிம்ம பெருமாளை வணங்கி ருண விமோசன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் கடன் சுமைகள் தீரும். மேலும் பிரகலாதனுடைய அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். அடுத்து திங்கட்கிழமை, சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி மார்ச் 25/3/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று பௌர்ணமி திதி. காலை 12:30 வரை பௌர்ணமி திதி, அதன் பிறகு பிரதமி திதி. அன்றைய தினம் பகல் 10:37 வரை உத்தரம் நட்சத்திரம், அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். விருத்தி நாமயுகம் பவ கணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவிலே இருக்கிறது. உத்திரமும் ஹஸ்தமும் திங்கட்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் இஷ்டி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள். அன்றைய தினத்திலே
உங்களுக்கு அபிமானமான உங்களுக்கு இஷ்ட தேவதைகளுக்கு வணங்கி இஷ்ட தேவதை இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் இஷ்டி யாகங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. ஆம்பிர குசுமாசனம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஆம்பிரப்பழம் என்றால் நெல்லிக்கனி. நெல்லிக்கனியை அன்றைய தினம் பூஜையில் வைப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் ஸ்ரீரங்கநாச்சியார் பங்குனி உத்திரம். பொதுவாக பங்குனி உத்திரம் என்பது தெய்வீக திருமணங்கள் நடந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினத்திலே முருகனுக்கும் வள்ளி தெய்வாயனைக்கும் திருமணம் நடந்த தினம் இந்த பங்குனி உத்திரம். அதே போலவே பெருமாளுக்கும் தாயாருக்கும் லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திரத்திலே. அதன் பொருட்டு ஸ்ரீரங்கத்தில் நாச்சியார் கோயிலில், அதாவது ஸ்ரீரங்கத்தில் நாச்சியாருக்கும் பெருமாளுக்கும் சேர்த்தி உற்சவம் மிக விமரிசையாக நடைபெறும். இந்த ஸ்ரீரங்கத்திற்கு சென்று அன்றைய தினத்தில் சேர்த்து உற்சவத்தை நாம் தரிசனம் செய்தால் தம்பதிகளுக்குள் இருக்கின்ற மனக்கசப்புகள் நீங்கி தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பார்கள். மேலும் தொழில் விருத்தி ஏற்பட்டு பண வரவு அதிகமாக இருக்கும். மேலும் அன்றைய தினத்திலே, அதாவது திங்கட்கிழமை பௌர்ணமி உத்திரம் கூடிய நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணமான நாளாகவும் கருதப்படுகிறது. ஆகவே அன்றைய தினம் எந்த கோயில்களில் தெய்வீக திருமணங்கள் நடந்தாலும் அந்த திருமண வைபவத்தை நாம் தரிசனம் செய்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும், சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பெருமாள் கோயில்கள் நாடுகின்ற சேர்த்து உற்சவத்திலே நாம் கலந்து கொண்டால் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அபிஷேகம் செய்து சேர்த்து உற்சவம் நடத்துவது மிகவும் சிறப்பானது. அடுத்து செவ்வாய்க்கிழமை சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி மார்ச் 26/3/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று பிரதம திதி பகல் 2:56 வரை பிரதம திதி. அதன் பிறகு துதிய திதி. செவ்வாய்க்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் பகல் 1:33 வரை ஹஸ்தம் நட்சத்திரம். அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம், துருவம் நாமயுகம், கௌளவ கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தமும் சித்திரையும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் அதிதி. அதிதி என்றால் அன்றைய தினம் இறந்தவர்களுக்கு அன்றைய தினத்தில் வருடாந்திர திதிகள் கொடுக்கக்கூடாது. அதிதி உள்ள நாளிலே வருடாந்திர திதிகள் கொடுத்தால் அது இறந்தவர்களை சென்று அடையாது. மாறாக அந்த சிராத்தங்கள் புண்ணிய காரியங்கள் வீணாகி போய்விடும். அன்றைய தினத்தில் ஃபால்குண பகுளம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஃபால்குண மாதத்தில் பகுளபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிறை அன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது என்று பொருள். முதல் நாள் பௌர்ணமி முடிந்துவிட்டது. அதன் பிறகு தேய்பிறையாக பிரதம தேதி ஆரம்பிக்கிறது. ஆகவே செவ்வாய்க்கிழமை முதல் ஃபால்குண மாதம் என்று சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தில் தேய்பிறை அன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது. அடுத்து புதன்கிழமை சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி மார்ச் 27/3/2024 புதன்கிழமை. புதன்கிழமை என்று துதிய திதி. மாலை 5:07 வரை துதிய திதி. அதன் பிறகு திருத்திய திதி. சித்திரை நட்சத்திரம் மாலை 4:15 வரை சித்திரை நட்சத்திரம். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். யாகாத நாமயுகம், கரசை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. சித்திரையும் சுவாதியும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சித்திரை நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே எல்லா வகையான சுபகாரியங்களும் செய்யலாம். மேலும் சுதர்ஷன ஹோமங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். என்றால் சக்கரத்தாளுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். அன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு ஏற்ற தினம். வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, உபநயனம் என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு அன்றைய தினம் குளம் கிணறு வெட்டினால் சுவையான குடிநீர் கிடைக்கும். போர் போடுவதற்கும் ஏற்ற தினம். பயிர் தொழில் செய்வதற்கு, புதிதாக ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, வியாதிஸ்தர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதிஸ்தர்கள் குளிப்பதற்கு, கோயில்களுக்கு பிரதிஷ்டைகள் செய்வதற்கு, மேலும் அன்றைய தினம் மருந்துண்பதற்கு போன்ற நல்ல காரியங்களுக்கெல்லாம் ஏற்ற தினமாக அன்றைய தினம் அமைந்திருக்கிறது. ஆக புதன்கிழமை இந்த வாரத்தில் வருகின்ற ஒரு முழு சுபமுகூர்த்த தினம். அடுத்து வியாழக்கிழமை சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி ஏப்ரல் 28/4/2024 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று திருத்திய திதி. அன்றைய திருத்திய திதி மாலை 6:57 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. அன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். மாலை 6:38 வரை சுவாதி நட்சத்திரம். அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். ஹர்ஷண நாமயுகம். பத்ரை கரணம். நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. சுவாதியும் வியாழக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம். விசாகம் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். அன்றைய தினம் நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பிரம்ம கல்பாதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும்.
பிரம்ம கல்பாதி என்றால் அன்றைய தினத்திலே கல்பாதி புண்ணிய தினங்கள். ஆகவே சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சங்கட சதுர்த்தி, சங்கடங்களை போக்குகின்ற சதுர்த்தி. அன்றைய தினத்திலே விநாயகருக்கு மாலை நேரத்திலே அபிஷேக ஆராதனை செய்து பழங்கள் நைவேத்தியம் செய்தால் எந்த வகையான சங்கடங்கள் இருந்தாலும் சங்கடங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் காரைக்கால் அம்மையாருடைய தினம். அன்றைய தினம் புதுச்சேரியிலே பாண்டிச்சேரியிலே காரைக்கால் அம்மையாருக்கு உற்சவங்கள் நடத்துவார்கள். அதை தரிசனம் செய்வது சிவ பிராப்தி நமக்கு கிடைக்கும். அன்றைய தினம் கருநாள் இருந்தாலும் காலை 7 மணி வரையிலேயே கருநாள் தோஷம். அதன் பேர் கருநாள் தோஷம் கிடையாது. ஆகவே அன்றைய தினம் வியாழக்கிழமையை கூட அவசியமாக நல்ல காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். சுவாதி நட்சத்திரமாக இருப்பதனால், நல்ல நட்சத்திரமாக இருந்து அன்றைய தினம் அமிர்த யோகமாக இருப்பதனால் எல்லா நல்ல காரியங்களும் செய்து நன்மைகளை அடையாளம் என்பது உறுதி. அடுத்து வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி, மார்ச் 29/3/2024 வெள்ளிக்கிழமை என்று சதுர்த்தி திதி. அன்றைய சதுர்த்தி திதி இரவு 8 மணி 21 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சம் திதி வருகிறது. விசாகம் நட்சத்திரம் இரவு 8:36 வரை விசாகம் நட்சத்திரம். அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம், வஜ்ரம் நாமயுகம், பவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. விசாகமும் அனுஷமும் வெள்ளிக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் விசாகம் நட்சத்திரமாக இருப்பதனால் விசாகம் நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் விநாயகருக்கான ஹோமங்கள் செய்வதற்கு, கணபதி ஹோமங்கள் செய்வதற்கு, மேலும் அன்றைய தினத்தில் கதிர் அறுப்பதற்கு, கோடி எடுப்பதற்கு, கிணறுகளை சீர் செய்வதற்கு ஏற்றதும். விசாகம் நட்சத்திரத்தில் கிணறுகளை சீர் செய்தால் சுவையான குடிநீர் கிடைக்கும். கிணறு மறுபடியும் சேறு அண்டாமல் இருக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது. ஆகவே அன்றைய தினம் கிணறு சீர் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினத்தில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதற்குரிய மருத்துவங்கள் செய்வதற்கும் ஓரளவு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலையிலே சதுர்த்தி இருப்பதனால் கணபதி ஹோமங்கள், நவக்கிரக ஹோமங்கள் செய்வதற்கு, நட்சத்திர தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, முக்கியமாக விசாகம் நட்சத்திர தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு வெள்ளிக்கிழமை மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்தது சனிக்கிழமை, சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி, மார்ச் 30/3/2024 சனிக்கிழமை என்று பஞ்சம் திதி. அன்றைய பஞ்சம் திதி இரவு 9:14 வரை இருக்கிறது. அதன் பிறகு சஷ்டி திதி. அன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இரவு 10 மணி 3 நிமிடம் வரை அனுஷம் நட்சத்திரம். அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம், சித்தி நாமிகம், கௌளவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமும் கேட்டையும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் ரங்க பஞ்சமி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்படும். ரங்கம் என்றால் அழகிய வர்ணங்கள் என்று பொருள். அழகிய வர்ணங்களால் கோலம் போட்டு அன்றைய தினம் லட்சுமி பூஜை செய்தால் அளவற்ற செல்வம் கிடைக்கும். ஏனென்றால் இந்த பால்குண மாதத்தில் வருகின்ற அனுஷம் நட்சத்திரம் மகாலட்சுமிக்கு உகந்த நட்சத்திரம் என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினம் பஞ்சமியாக இருக்கிறது. பஞ்சமி அனுஷம் கூடுவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்தில் பஞ்சமி அனுஷம் கூடிய சனிக்கிழமை என்று லட்சுமி பூஜை செய்தால் அளவற்ற செல்வங்கள் நமக்கு கிடைக்கும். மேலும் அன்றைய தினத்தில் நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் நாகதோஷ பரிகாரங்கள் செய்தால் விரைவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நாகதோஷத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி, தீமைகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் சனிக்கிழமை என்று சரியாக மாலை 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசன் தேவஸ்தான லட்சுமி அகர்வர் சன்னிதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்டாம பாராயணம், பஞ்சாத சோத்திர பாராயணம், துவாதசநாம சோத்திரம், ஆபுத்தான சோத்திரம், லட்சுமி அஷ்டோத்திர சநாம சோத்திரம் ஆகிய சோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கும். இந்த சோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். சனிக்கிழமை என்று வருகின்ற சனிக்கிழமை என்று ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. மேலும் மளிகை பொருட்கள் வாங்குவதற்கு, எண்ணெய் பொருட்களை வாங்குவதற்கு அன்றைய தினத்தில் ஏற்ற தினம். மேலும் இரும்பு பொருட்களை வாங்குவதற்கும் ஏற்ற தினம். சனிக்கிழமை இரும்பு பொருட்கள் வாங்கினால் நிலையாக நம்மிடம் தங்கியிருக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது. ஆகவே இரும்பு பொருட்களை வாங்குவதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தில் சுப நாட்கள், நல்ல நாட்கள் என்று பார்த்தால் மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி, உத்திரம் நட்சத்திரம். அது அன்றைய தினம் அமிர்த யோகம் ஒரு சுப நாள். அடுத்தது மார்ச் 25 திங்கட்கிழமை பௌர்ணமி, உத்திரம் நட்சத்திரம், சித்தியோகம். அன்றைய தினம் ஒரு சுப நாள். அடுத்து மார்ச் 27 புதன்கிழமை துதிய திதி, சித்தியோகம், சித்திரை நட்சத்திரம். அன்றைய தினம் ஒரு முழு சுப முகூர்த்த நாள். இந்த வாரம் புதன்கிழமை மட்டுமே முழு சுப முகூர்த்த நாள். மற்ற நாட்கள் சாதாரண சுப நாட்கள். மார்ச் 28 வியாழக்கிழமை திருத்திய திதி, சுவாதி நட்சத்திரம், சித்தியோகம் ஒரு சுப நாள். மார்ச் 29 வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி, விசாக நட்சத்திரம், சித்தியோகம் ஒரு சுப நாள். அடுத்து மார்ச் 30 சனிக்கிழமையும் ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த வாரத்தில்
ஞாயிறு, திங்கள், செவ்வாய் தவிர்த்து புதன், வியாழன், வெள்ளி, சனி அனைத்து நாட்களும் சுப நாட்கள். ஆகவே அவரவர்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்றபடி அடுத்து வார ராசி பலன்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த நாள் நல்ல நாள் என்று கூறுகிறேன். ஆகவே அதை பார்த்து அவரவர்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்றபடி அந்த சுப நாட்களில் நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல பணவரவு ஏற்படும், தொழில் விருத்தி ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும் என்பது உறுதி. இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் கும்பம், மீனம், மேஷம். இந்த 3 ராசிகளை பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்டகம் அமைந்திருக்கிறது. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை பகல் 2:20 முதல் மார்ச் 26 செவ்வாய்க்கிழமை இரவு 2:58 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 26 செவ்வாய்க்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 26 செவ்வாய்க்கிழமை இரவு 2:58 முதல் மார்ச் 29 வெள்ளிக்கிழமை பகல் 2:09 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 27 புதன்கிழமை, மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 29 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 29 வெள்ளிக்கிழமை பகல் 2:09 முதல் மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:58 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 30 சனிக்கிழமை, மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் நீங்கள் இந்தந்த ராசியில் இருப்பவர்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வது மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே நிறுத்தி நிதானமாக செயல்களை செய்தால் நிச்சய வெற்றி இந்த வாரம் காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் பங்குனி உத்திரம் மிக உத்தமமான தினம். அவசியம் அன்றைய தினம் எல்லோரும் கோயில்களுக்கு, திருக்கோயில்களுக்கு சென்று அங்கே இருக்கின்ற கடவுளர்களை வணங்கிவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது. சில கோயில்களில் உற்சவங்கள், அதாவது கல்யாண உற்சவங்கள் நடக்கும். முக்கியமாக முருகன் கோயில்களும் பெருமாள் கோயில்களிலும் கல்யாண உற்சவங்கள் நடக்கும். அந்த கோயில்களுக்கு சென்று கல்யாண உற்சவத்தை தரிசனம் செய்தால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். மேலும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் இந்த தோஷங்கள் விலகி நல்ல ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கும். இது இந்த வாரத்தின் சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்த அனைவருக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் செய்தவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்த சப்ஸ்கிரைபர்களுக்கும் எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு தின்வாள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்று 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் பொக்குமுழங்கம் அப்பாஞ்சு ஜன்யமும் பல்லாண்டு என்று எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.